கார்த்திக் தகவல் பரிமாற்ற கழகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். மதிப்புமிக்க தகவல்களை பகிர்ந்து கொள்வதே எங்கள் நோக்கம். இன்று நாம் பார்க்க போகும் இந்த தகவல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர் கார்த்திகேயன். நேயர்களே, இன்று நாம் 2 முக்கிய அரசியல் நிகழ்வுகளை ஒரு கேள்வி பதில் வடிவில் அலசப் போகிறோம். இந்த 2 நிகழ்வுகளுமே இப்போ தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. உங்களுக்காக இந்த ஆழமான அலசலை வழங்குறதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் வியூகங்களை நீங்க மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த அலசலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க தெளிவுபடுத்திடுறோம். நேர்களே, உங்களுக்கு இது ஆரம்பத்திலே மிக தெளிவா நான் சொல்லிக்க விரும்புறேன். அதாவது, இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த 2 நிகழ்வுகளும் அரசியல் ரீதியா பெரிய விவாதங்களை உருவாக்குபவை. ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள்னு கூட சொல்லலாம். அதனால இந்த அலசல்ல நாங்க எந்த தரப்பிற்கும் ஆதரவாகவோ இல்ல எதிராகவோ பேசல. எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்கள்ல இருக்கிற தகவல்களை மட்டுமே எந்த சார்பும் இல்லாம நடுநிலையோடு உங்களுக்காக பகிர்றோம். ஏன்னா, உணர்ச்சிகளை கடந்து தரவுகளின் அடிப்படையில் உண்மைகளை தெரிஞ்சுக்கிறது உங்களின் உரிமை. ரொம்ப சரியான ஒரு விளக்கம். அந்த தெளிவோடவே நாம முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீதான தனிப்பட்ட தாக்குதல்கள், குறிப்பா சொல்லணும்னா அவருடைய மனைவி சங்கீதாவுடனான அந்த விவாகரத்து குறித்த வதந்திகள் ஏன் இப்போ திடீர்னு பேசு பொருளாகி இருக்கு? இதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்? இந்த விவாகரத்து செய்திகள் அல்லது வதந்திகள் பரப்பப்படுற அந்த டைமிங், அதாவது அந்த தருணத்தை நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். விஜய் இப்போதான் தன்னுடைய அரசியல் பயணத்தை ரொம்ப முழுவீச்சுல தொடங்கி இருக்காரு. அவருடைய அந்த முதல் மாநில மாநாடு மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆமா, அது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. எக்ஸாக்ட்லி. அவர் குறிப்பா அந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில ரொம்ப வேகமா செல்வாக்கு பெற்று வர்றாரு. இந்த சரியான தருணத்துல அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை குறித்தும் விவாகரத்து குறித்தும் செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுவது நிச்சயமா ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாதுன்னு தான் ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. அதாவது இது ஒரு திட்டமிட்ட அரசியல் வியூகம்னு சொல்றீங்க? ஆமா, அரசியல் களத்துல விஜயின் கொள்கைகளையோ அல்லது அவருக்கு இருக்கிற அந்த மக்கள் செல்வாக்கையோ நேரடியாக எதிர்கொள்ள திணறுபவர்கள், எப்படி சொல்றது, ஒரு குறுக்கு வழியில அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இங்க எழுகிறது. ஒரு நிமிஷம், இதை நாம இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, ஒரு அரசியல் தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல இது ஒண்ணு முதல் முறை கிடையாது இல்லையா? நிச்சயமா கிடையாது. இது ரொம்ப காலமா இருக்கிற விஷயம்தான். அதான், ஒரு தலைவரை நேருக்கு நேர் வீழ்த்த முடியாதப்போ அவங்களுடைய தனிப்பட்ட பலவீனங்களை தாக்குவது, இல்லனா குடும்ப பிரச்சனைகளை கிளறுவது அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கிற ஒரு பழைய யுக்தி தானே. இதை வாக்காளர்களாகிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது ரொம்ப ஆழமான கேள்வி. பாத்தீங்கன்னா, தமிழக அரசியலின் வரலாற்று நாம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா, இந்த யுக்தி பல தசாப்தங்களாகவே பயன்படுத்தப்பட்டு வரதை நம்ம தெளிவா காண முடியும். உதாரணத்துக்கு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டப்போ அவர் மீது வீசப்பட்ட அந்த தனிப்பட்ட விமர்சனங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. உண்மைதான், வரலாறு அதை பதிவு செஞ்சிருக்கு. அதேபோல மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அரசியல நுழைந்த அந்த ஆரம்ப காலகட்டத்துல அவங்க சந்தித்த அந்த குணச்சித்திர கொலைகள், அதாவது கேரக்டர் அசாசினேஷன் ரொம்பவே மோசம். கலைஞர் கருணாநிதி அவர்களின் குடும்ப உறவுகள் குறித்தும் கூட எத்தனையோ கடுமையான விமர்சனங்கள் மேடைக்கு மேடை முழங்கப்பட்டுச்சு. அப்போ அந்த விமர்சனங்கள் எல்லாம் அவங்களோட வெற்றியை பாவிக்கலையா? அதுதான் இங்க முக்கியம். வரலாற்று சான்றுகள் நமக்கு உணர்த்துவது என்னன்னா, அந்த தனிப்பட்ட விமர்சனங்களால் அந்த தலைவர்கள் அடைந்த இமாலய வெற்றியை எந்த வகையிலும் தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா, வாக்காளர்கள் ஒரு தலைவர்கிட்ட எதிர்பார்ப்பது தங்களுக்கான தீர்வையும் நிர்வாகத் திறமையையும் தான். தலைவர்களின் வீட்டின் பிரச்சனைகளை வைத்து பொதுவாழ்வின் தகுதியை இன்றைய வாக்காளர்கள் தீர்மானிப்பதில்லை. நீங்க சொல்றது கடந்த கால வரலாறு. ஆனா விஜயின் பிம்பம் இங்க கொஞ்சம் வேற இல்லையா? அவர் தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாகவும் சரி, இப்போ அரசியல்லையும் சரி, தன்னை ஒரு வீட்டு பிள்ளையா, ஒரு ஃபேமிலி மேன் அப்படிங்கிற மாதிரி தான் முன்னிறுத்துகிறார். ஆமா, அந்த பிம்பம் அவருக்கு ரொம்பவே வலுவா இருக்கு. அப்படி இருக்க இந்த விவாகரத்து விவகாரம் அவருடைய அந்த பெண் வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், அதாவது ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தாதா? நீங்க கேட்கறது மிக முக்கியமான ஒரு உளவியல் கேள்வி. விஜயோட அரசியல் எதிரிகளும் இதே கணக்குல தான் காய நகர்த்துறாங்க. விஜயின் குடும்பத்துல ஏற்படுற விரிசலை காட்டினா அது பெண்கள் மத்தியில அவருக்கு இருக்கிற அந்த வீட்டு பிள்ளை அப்படிங்கிற செல்வாக்க குறைச்சிடும்னு அவங்க நம்புறாங்க. ஆனா அது அப்படி நடக்காதா? நடக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைய சமூக கட்டமைப்பு நிறைய மாறிடுச்சு நேயர்களே.
நீங்களே யோசிச்சு பாருங்க. முந்தைய காலங்கள்ல விவாகரத்து அப்படிங்கிறது சமூகத்துல ஒரு சாபக்கேடு மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இன்றைய காலகட்டத்துல அது இரு தனிநபர்களின் முடிவு. ஒரு மனக்கசப்பான உறவிலிருந்து வெளியேறும் உரிமை அப்படிங்கிற ஒரு முதிர்ச்சியான புரிதல் மக்கள்கிட்ட வந்துடுச்சு. அப்படி என்றால் எதிர்க்கட்சிகள் போடும் இந்த கணக்கு அவங்களுக்கே பின்னடைவாக மாற வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் அரசியல் வியூக நிபுணர்கள் பச்சாதாப அலை, அதாவது சிம்பத்தி வேவ் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இது போன்ற மலிவான அரசியல் யுக்திகளை அருவருப்புடன் தான் பார்ப்பாங்க. ஒருவருடைய பர்சனல் லைஃப இப்படி பப்ளிக்கா பேசுறது மக்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஒருவரின் குடும்ப பிரச்சனையை, அதுவும் 25 ஆண்டுகால இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்புகளை இப்படி தூண்டி துருவி அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தும் போது அது மக்களிடம் ஒருவித வெறுப்பத்தான் உருவாக்கும். சங்கீதாவை முன்னிறுத்தி விஜயை முடக்க நினைப்பது விஜயை தனிமைப்படுத்தி துன்புறுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு பெரிய அனுதாப அலையை ஏற்படுத்தலாம். இது அவருக்கு ஆதரவாக பெண்களின் வாக்குகளை ஒருங்கிணைக்கவே அதிக வாய்ப்புள்ளது போல இருக்கே. ஆமா, இது விஜயை சோர்வடையச் செய்வதற்கு பதிலாக அவரை இன்னும் தீவிரமாக செயல்பட தூண்டும். அவர் முன்பை விட அதிக பழம்பொருந்திய தலைவராக எழுந்து வருவார் அப்படின்னு தவக தொண்டர்கள் கருதுவதை நம்மால ஆதாரங்கள் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ஒருபுறம் தலைவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை குறிவைத்து வீசப்படும் இத்தகைய அரசியல் கணைகள் களத்தை ஆக்கிரமித்துள்ளன. ஆனா நேயர்களே, இந்த அரசியல் இரைச்சல்களுக்கு இடையே நிஜ வாழ்வில் அடித்தட்டு மக்களுக்கான சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டுள்ளது என்பதை உணர்த்தும் மிக கொடூரமான சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் நிஜமான பிரச்சனை. அதை நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஆமா, அந்த செய்திகள் நம்முடைய உண்மையான கவனத்தை கூறுகின்றன. இப்போ நாம் பார்க்க போவது மிகவும் அதிர்ச்சியான மற்றும் துயரமான ஒரு நிகழ்வு. கிருஷ்ணகிரியில நடந்த அந்த சம்பவம் என்ன? அது ஏன் இவ்வளோ பெரிய அரசியல் விவாதமாக மாறியிருக்கு? இது மிகவும் கனமான, ரொம்ப வேதனையான ஒரு உண்மைச் சம்பவம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கவுண்டன்கொட்டாய் அப்படிங்கிற கிராமத்துல நடந்த கொடூரத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போறோம். அங்கு கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த ஒரு பெண்ணின் 2.5 வயது குழந்தை கடந்த டிசம்பர் 11ஆம் தேதியன்று சந்தேகத்திற்கு இடமான முறையில உயிரிழந்தது. ரொம்ப துயரமான ஒரு விஷயம். ஆமா, குழந்தையின் மரணத்துல சந்தேகமடைந்த குழந்தையின் தந்தை காவல்துறையில புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில அந்த 2.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்தது உறுதியானது. 2.5 வயது குழந்தையா? இது கொடூரத்தின் உச்சம். ஒரு சமூகமாக நாம எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சத்தை இது ஏற்படுத்துகிறது. இந்த சம்பவத்துல யார கைது செய்திருக்கிறார்கள்? ஒரு தனிநபர் செய்த குற்றத்திற்காக ஒட்டுமொத்த ஆளுங்கட்சியையும் குறை சொல்வது எப்படி விவாதமாக மாறியது? காவல்துறை விசாரணையில குழந்தையின் தாயுடன் பழகி வந்த ஒரு நபரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் பெயர் பெரியநாயகம். அவர் சாதாரண நபர் அல்ல, கோம்பைக்காடு பகுதி திமுக இளைஞரணிக்கிளை செயலாளர் ஆவார். இங்குதான் இது மிகப்பெரிய அரசியல் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஆளுங்கட்சி நிர்வாகி இதுல சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் பிரச்சனையின் மையப்புள்ளியா? ஆமாம், ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒரு நிர்வாகி, அதுவும் இளைஞரணிக்கிளை செயலாளர் போன்ற பொறுப்பில் இருக்கும் ஒருவர் இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான குற்றத்துல சம்பந்தப்பட்டுள்ளார் அப்படிங்கிற தகவல் வெளியானதால தான் இது மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு குறித்த மிகப்பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களை எந்த சட்டமும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற மமதையில் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுகிறார்களா என்ற வாதத்தை எதிர்க்கட்சிகள் வலுவாக முன்வைக்கின்றன. இந்த கொடூர சம்பவத்திற்கு பிறகு எதிர்க்கட்சிகளின் எதிர்வினை மற்றும் கண்டனங்கள் எப்படி இருந்தன? அவங்க இதை ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆயுதமாக எப்படி பயன்படுத்துகிறார்கள்? எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில எடுத்து ஆளுங்கட்சியான திமுகவின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. முதல்ல பாஜகவின் நிலைப்பாட்டை பார்ப்போம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களின் பதிவு மிக காட்டமாக இருந்தது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் திமுகவின் தலைமையகமான அறிவாலயத்தை காம வெறிப்பிடித்த மிருகங்களை வளர்த்துவிடும் அறிவாலயம் என்று மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் முன்வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டு என்னவென்றால், ஆட்சி அரியணை ஏறிய கடந்த 5 ஆண்டுகளில் திமுக காரன் எனும் அடையாளமும் ஆளுங்கட்சி கர்வமும் இதுபோன்று கொடூர மிருகங்களை உருவாக்கிவிட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். அதிகாரத்தின் நிழலில்தான் இந்த குற்றங்கள் துணிச்சலா அரங்கேறுகிறது என்று பாஜக குற்றம் சாட்டுகிறது. சரி, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த விவகாரத்தை எப்படி அணுகுகிறது? அதிமுகவும் தங்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பதிவில் இதே கோணத்தில்தான் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. தன்னை தற்காத்துக் கொள்ள கூடத் தெரியாத அந்த பிஞ்சு குழந்தையின் பாதுகாப்பு பறிபோனருக்கு காரணம் யார் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியுள்ளனர். அந்த எக்ஸ் பதிவுல வேற என்ன சொல்லியிருக்கிறாங்க?
என்ன குற்றம் செய்தாலும் திமுக என்ற அடையாளம் தங்களை காக்கும் என வலம் வரும் இந்த ஆளுங்கட்சி எஸ்ஐஆர்களை கட்டுப்படுத்த வக்கற்ற விடியா திமுக அரசுதான் இதற்கு காரணம் என்று அதிமுக கடுமையாகச் சாடியுள்ளது. ஆளுங்காட்சி எஸ்ஐஆர்கள் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் கவனிக்கத்தக்கது. அதாவது உள்ளூர் அளவில் கட்சி நிர்வாகிகள் தங்களை சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக கருதிக் கொள்கிறார்கள் என்பதை அதிமுக சுட்டிக்காட்டுகிறது. மற்ற கட்சியின் தலைவர்கள், குறிப்பா நம்ம முதல்ல பேசின தவக, இது பற்றி என்ன சொல்கிறது? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். பச்சிலம் குழந்தைக்கு கூட பாதுகாப்பில்லாத இந்த அரசை வீட்டிற்கு அனுப்புவதே இதற்கு ஒரே தீர்வு என்று அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் இந்த கொடூர சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஆக இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளையும் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓரணியில் திரட்டியுள்ளது. ஆமாம், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறதா என்ற விவாதத்தை அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைத்துள்ளார்கள். நேயர்களே, உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த பார்வையை வழங்கணும்னா இன்று நாம் விவாதித்த இந்த 2 நிகழ்வுகளையும் கொஞ்சம் ஒன்றாக இணைத்து பாருங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகம் நகரும் வேளையில் ஒருபுறம் அரசியல் தலைவர்களை வீழ்த்த அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் தாக்குதல்கள் அரங்கேறுகின்றன. மறுபுறம் அடித்தட்டு மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மற்றும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மீதான கடுமையான குற்றச்சாட்டுகள் களத்தை அனல் பறக்கச் செய்துள்ளன. இந்த 2 நிகழ்வுகளுமே எதிர்வரும் தேர்தல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தப் போகின்றன. தனிப்பட்ட தாக்குதல்கள் ஒரு அனுதாப அலையை உருவாக்குமா அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி அலையை உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நேயர்களே, நீங்களே யோசித்துப் பாருங்கள். அரசியல்வாதிகள் வீசும் தனிப்பட்ட வசைபாடல் அரசியலுக்கும் உண்மையான சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை இன்றைய வாக்காளர்கள் எவ்வாறு பிரித்துப் பார்த்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றப் போகிறார்கள்? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற கார்த்திக் தகவல் பரிமாற்றக் கழகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி.